இந்த சாப்பாடு என்ன உங்களுக்கு அப்படியே பச்சையாக இருக்குது, இது என்ன சாதம், கருவேப்பிலை சாதமா, மல்லி சாதமா, புதினா சாதமா அப்படின்ற மாதிரி தோணுதா? இது அது கிடையாது. இது வேறு கீரையோட சாதம்தான். இந்த கீரை கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த கீரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எப்பயுமே இந்த கீரையை விட்டுறாதீங்க. இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வர்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் வெறும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் போட்டு வறுத்துக்கிறேன். அது கூடயே நான் ஒரு 25 மிளகாயும் போட்டு வறுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வறுத்துக்கோங்க. சின்ன மிளகாயாக இருந்தால் 25 கிட்ட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 20 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும், அதனால் நான் காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க. வெறும் வானலாக தான் வறுக்கணும், எண்ணெய் விட்டுறாதீங்க. இது நல்லா வறுத்து எடுத்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அந்த கடுகும் வெந்தயமும் கூட பொரிஞ்சிடுச்சு. அதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதையே நம்ம மிளகாய் இருக்கிற பாத்திரத்துலேயே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எண்ணெய் விட்டுறாதீங்க. நல்லெண்ணெயை விட்டு இந்த கீரையை இது புளிச்சக்கீரை. இந்த கீரையை நம்ம வாங்கிட்டு வந்ததுமே நல்லா தலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கணும். தலையை கிள்ளிட்டு நம்ம காம்பு இல்லாமல் கிள்ளிட்டு நம்ம கட் பண்ண தேவையில்லை. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உணர விட்டுருங்க. அதுக்குன்னு ரொம்ப உணர விட்டுற வேண்டாம். அதில் தண்ணி சொட்டக்கூடாது, அவ்வளோதான். தண்ணி சொட்டாமல் நீங்கள் பார்த்து அந்த கீரையை உணர்த்தி எடுத்துக்கிட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீரை நமக்கு கெடாமல் இருக்கும். இந்த டிஷ்ஷு இல்லைனாக்கா கெட்டு போயிடும். ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த தண்ணியோடு நம்ம போட்டு வதக்கணும் அப்படின்னா அது கெட்டு போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த மிளகாயும் கடுகும் போட்டுக்கலாம். மிளகாய், கடுகு, வெந்தயம் இந்த 3ம் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே குறப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம சில்லி ப்ளேஸை அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு அரைச்சா போதும். உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணுன்றது கிடையாது. அது கூடயே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு இப்போ இந்த பாத்திரத்துலேயே இந்த ஜார்லேயே நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற கீரையும் போட்டுக்கலாம். கீரை ஆறிடுச்சு, அதனால் அந்த கீரையும் அதுலேயே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போயும் தண்ணி விடக்கூடாது. இதுக்கு நல்ல நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை சில பேர் தண்ணியில் விட்டு கரைச்சி ஊற்றுவாங்க. அது கெட்டு போயிடும், நமக்கு 6 மாதம் வரைக்கும் தாங்காது. இதில் நார், கொட்டை, இந்த தூசியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த கீரையும் அது கூடயே போட்டுக்கலாம். இது கூடயே போட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அது மிஸ் ஆகிட்டுருக்குது. உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமலே அரைச்சிக்கணும். உப்பு போட்டது மிஸ் ஆகிருக்கு. அதனால் நான் உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு புளி காரம்லாம் இருக்கும்போது உப்பும் நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நமக்கு அரைக்கும்போது தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. நம்ம கரண்டியால் நம்ம அப்பப்பையும் கலந்து விட்டுட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லாவே சீக்கிரமாகவே அரைப்பட்டுடும். இதனால் எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் 2 வாட்டியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாது, நம்ம வதக்கும்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 50 ml கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 100 ml வரைக்கும் நமக்கு எண்ணெய் பிடிக்கும். இதுக்கு நான் 50 ml ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூனு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம எதுவுமே போட தேவையில்லை. வெறும் கடுகு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். இதுக்கு கருவேப்பிலை தேவைப்படாது. உங்களுக்கு வாசனைக்கு வேணும் அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நானும் போட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க.
நல்லா உரிச்சிட்டு தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது காஞ்ச கருவேப்பிலை தான் நான் போட்டிருக்கேன். அதுவும் நான் பச்சையாக போடலை, காஞ்ச கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பூண்டில் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சிகப்பாக வந்துடும். அந்த டயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வெறும் மிளகாய்த்தூளும் 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம். அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆனால் பெருங்காயம் நமக்கு இதுக்கு சேர்க்கணும். பூண்டும் போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம பெருங்காயமும் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை விழுதை அது கூட போட்டு சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போவும் தண்ணியே விடக்கூடாது. நமக்கு இதில் தண்ணி இல்லாத டிஷ்ஷு தான் இது. அப்போ தான் நமக்கு 6 மாதம் வரைக்கும் தாங்கும். அதுக்கு அப்போ கூட கரண்டிங்க போடும்போது ஈரம் இல்லாத கரண்டியாக பார்த்து போட்டுக்கணும். இது ஒரு கண்ணாடி மிகாரில் கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் கூட வச்சுக்கலாம். நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வைக்கிறேன், என்கிட்ட கண்ணாடி ஜாரு இல்லை. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பை வந்து நம்ம பொடி பண்ணின அந்த மிளகாய், கடுகு, வெந்தயம் அதில் எல்லாத்தையும் தூள் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த டயத்தில் போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் மறுபடியும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு போட்டிருக்கேன். கல்லுப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டேன். அது பத்தாதுன்றதுனால நான் மறுபடியும் 1/4 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டு பத்தில், அதனால் சால்ட்டு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கேயும் உப்பு அப்படி அப்படியே கெட்டியாக நின்றுடும். இது வந்து சால்ட்டு தான் போட்டிருக்கேன். உப்பு அரைக்கும்போது தான் கல் உப்பு போட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஆற விட்டுக்கோங்க. கலந்துட்டு நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் லைட்டாக கொஞ்சம் வந்து மேலே அப்படியே வரும். ஒரு 150 ml கிட்ட நான் எண்ணெய் விட்டுருக்கேன். 200 சொன்னேன், ஆனால் 150 ml தான் எனக்கு பிடிச்சிருக்குது. இதை அப்படியே வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு கண்டென்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கண்ணாடி பாட்டிலில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நம்ம வெளியிலேயே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது கிடையாது. ஒரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் வெளியில் வச்சோன்னாலும் கூட அதுக்கு கூட நமக்கு வீணாக போயிடும். வச்சா வெளியிலேயே வைக்கணும், இல்லைன்னா உள்ளேயே வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடணும், இல்லைன்னா வெளியிலேயே வச்சு நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக செஞ்சதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கட்டு தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு 4-5 கட்டு போட்டு செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த மாதிரி 6 மாதம் வரைக்கும் வரும். இது ஒரு கட்டுன்றதுனால ஒரு சுற்று அப்படியே சாப்பிட்டாவே நமக்கு 4-5 பேர் சாப்பிட்டாவே சரியாக போயிடும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எந்த மெத்தடில் செய்யணுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து இதில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு எதுக்கு போடலை அப்படின்னா, அதெல்லாம் வந்து நமக்கு கெட்டு போயிடும் போட்டோம் அப்படின்னா. அதனால தான் நான் அது ரெண்டையும் போடலை. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி தாளிச்சிக்கலாம். இப்போ நான் அப்படியே போட்டு தான் நான் சாப்பிட்றேன். இப்போ இது கூட நான் ஒன்றுமே செய்யலை. நான் போட்டு அப்படியே புளிச்சக்கீரையை அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இவங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நாள் தான் அது மாதிரி சாப்பிட முடியும். மறுபடியும் அது மேலே சாப்பிட்ணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன ஒரு ஆளுக்கோ 2 ஆளுக்கோ நமக்கு என்ன வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு, அப்போ வந்து பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு இது கூட நம்ம வேர்க்கடலை வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அது தாளிப்பு மட்டும் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வேணும் அப்படின்னா வேர்க்கடலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ சாதம் கிளறிக்க போகிறேன். அதையே போட்டு கலந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நான் 2 விதமாக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் அதிலேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்சக்கீரை தொக்கு எடுத்து நான் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட வந்து நமக்கு தேங்காய் துவையல் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை வச்சு தான் சாப்பிட போகிறேன். முட்டை ஆம்லேட் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இது தேங்காய் துவையல், ஊறுகாய், உங்களுக்கு என்ன டிஷ் இது கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் நார்த்தங்காய் ஊறுகாய் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ இது 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த சாதத்தை போட்டு கலந்து எடுத்துக்கிறேன்.
இது வடி சாதம் தான். நான் வடித்து தான் சாதத்தை எப்பயுமே வைப்பேன், குக்கரில் வைக்கக்கூடாது. அதனால் வடி சாதம் தான் உங்களுக்கு அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்கும். குக்கரில் வச்சோன்னா சில அரிசிகள் அப்படியே குழஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நமக்கு வடி சாதமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது புளியோதரை சாப்பாடு மாதிரி இருக்கும். புளியோதரை டேஸ்ட் இருக்காது. அதில் இது புளிச்சக்கீரை அப்படின்றதுனால இது ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு டேஸ்ட்டு வரும். நான் முட்டை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.